கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததால் சென்னை பெங்களூரு சாலையில் 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் கேட்கலாம். தினேஷ்குமார், இப்போ நிகழ்விடத்தில் அதிகாரிகள் வந்திருக்கிறார்களா? விபத்தை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து சென்னை நோக்கி இன்று காலை கண்டெய்னர் லாரி வந்தது. அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக மேம்பாலம் அருகே இந்த கண்டெய்னர் லாரி விபத்துக்குள்ளானது. இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய 5 லாரிகள் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதனால் கண்டெய்னர் லாரி மேம்பாலத்தில் விழுந்ததின் காரணமாக அதை அப்புறப்படுத்தும் பணியில் இன்று காலை முதலே போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் 3 மணி நேரத்துக்கும் மேலாக தொடர்ந்து இந்த கண்டெய்னர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலங்கள் பணி நடைபெற்று வருவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருந்தது. இருப்பினும் 3 கிலோமீட்டருக்கும் மேலாக தொடர்ந்து வாகனங்கள் கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் கண்டெய்னர் மூலம் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி தினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தியதாக கூறினார். பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை பெரியார் மட்டும்தான் செய்தார் என்பதை ஏற்கவில்லை என்று கூறிய அவர் வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்பு பெரியார் பற்றி தெளிவில்லாமல் ஆதரவாக பேசியதாகவும் தற்போது தெளிவாகிவிட்டதாகவும் கூறினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க, நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். யுஜிசியின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளிக் கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை மத்திய அரசு தொடங்கிய அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு இருக்கும் நிலையில் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது முறையல்ல என்று குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? தொடர்ந்து பேசிய அவர் மாநில அரசின் வளத்தில் கட்டிய பல்கலைகளை அபகரித்தார். மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் புதிய விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் குறிப்பிட்டார். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடின்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பை கூட மத்திய அரசு கிள்ளி போடவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. மாநாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை யுஜிசி வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார்.
எனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை ஏற்று மத்திய அரசு மனம் மாறவில்லை என்றால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோன்று தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் மத்திய அரசின் செயல் அடாவடித்தனமானது என்று தெரிவித்தார். செலவு செய்வது தமிழ்நாடு அரசு, முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்குத்தானா என்று கேள்வி எழுப்பிய அவர் நிதிக்காக மத்திய அரசின் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார். தீர்மானத்தை ஆதரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னதுரை கூட்டாட்சி தத்துவம் மீதான மத்திய அரசின் தாக்குதல் இது என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று தீர்மானத்தை ஆதரிப்பது மட்டுமின்றி சட்ட ரீதியான போராட்ட களத்திலும் திமுகவோடு துணை நிற்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ மாரிமுத்து தெரிவித்தார். இதேபோன்று முதலமைச்சரின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டுவரும் எந்த சட்டங்களையும் அதிமுக எதிர்க்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்த பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கல்வி மாநில பட்டியலில் இருந்தால்தான் தமிழ்நாட்டின் தேவைக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்ள முடியும் என்று கூறினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் 4வது உறுப்பினர் தேவையற்றது என்று குறிப்பிட்ட அவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் 100 ஆண்டுகளுக்கு முன்புள்ள கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று கூறினார். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுடன் போட்டி போடும் வகையில் கல்வியில் நிச்சயமாக திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.